ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. நான் யூஸ் பண்ற சோப், இது என்னுடைய மாய்ஸ்சரைசர், இது வந்துட்டு சீரம், இது பேஸ்ட், இது நான் யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ். இப்போ இதெல்லாம் இருக்கு மேம். இப்போ இதுல என்னென்னலாம் நான் மாத்தணும், எதெல்லாம் பண்ணா சரி ஆவேன், இதெல்லாம் ஓகேவா யூஸ் பண்றது எப்படி? ஸ்கின் வந்து நம்ம யூத்ஃபுல்லா நல்ல ரேடியண்டா பிரைட்டரா தெரியணும் அப்படின்னா ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் வந்து, ஏன்னா இப்போ இந்த இடத்துல இப்படி பண்ணோம்னா ஒரு வெள்ளையா வரும், எனக்கு அது கொஞ்சம் பிடிக்காது, நல்ல டிஸ்டர்பிங்கா இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா. அதனால நான் ஆயில் யூஸ் பண்ணுவேன். இது எத்தனை வருஷமா தெரியுமா? 15 வருஷமா இந்த ஹேபிட் எனக்கு. நம்ம ட்ரை ஆக ஆக என்ன ஆகும்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வயசு ஒரு லேடி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 40-45 வயசுக்குரிய லுக் வந்து சிலருக்கு கொடுக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா, என்னுடைய வயசு வந்து 28, ஆனா எல்லாருமே ஒரு 35 சொச்சம் 40. உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குள்ள நினைச்சேன், நீங்க குழந்தைய கூட்டிட்டு வரலையா ஃபங்க்ஷனுக்கு, இப்படிலாம் கேட்பாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஆன்டி ஏஜிங்கா நான் இருக்கணும், எனக்கு கொஞ்சம் என் வயசுக்கு ஏற்ற ஒரு லுக் இருக்கணும்னா என்னென்னலாம் நான் செஞ்சா, ஒரு 30-32 வயசு ஆகும் போதே அந்த ஃபேஸ்ல வந்து ஒரு சாகினஸ்னா ஒரு டைட்னஸ் இருக்காது, அது தொங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு நமக்கு அதை சதை தொங்கிட்டு இருக்கு. உங்க பாடிக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுங்க. நல்ல ஹெவி வெயிட்டா இருப்பாங்க, நான் நிறைய முட்டை சாப்பிட்டுட்டே இருப்பேன், இல்ல லைக் எல்லோ வந்து நான் நிறைய எடுத்துப்பேன்னா தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு டாக்டர். இப்ப கருப்பா இருந்தா என்ன இருக்க வேண்டியதானே? அப்படியே நல்ல கலர் தான், பட் மனுஷன் அப்படி நினைக்கலையே. இப்போ எல்லாருமே அழகாகணும்னு தான் வராங்க. கருப்பா இருக்கிறவங்களுக்கு வெள்ளையாகணும், வெள்ளையா இருக்கவங்களுக்கு இன்னும் வெள்ளையாகணும். அதுவே வந்து நம்ம அதிகமா வருது, நாள் போக போக எனக்கு இங்க வர ஆரம்பிக்குது, இல்ல சைட்ல ஆண் பிள்ளைகளுக்கு வர்றது மாதிரி இங்கேயும் வருது அப்படின்னா நம்ம இப்ப நீங்க வந்து க்ளோயிங்கா இருக்கீங்க. நானும் உங்களை 4 வருஷமா பாக்குறேன். முதல் வருஷம் எப்படி பார்த்தோம்னா அதே மாதிரிதான் இப்ப இருக்கீங்க. நீங்க உங்களுடைய ரொட்டீனை சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் வந்து புதுமையான ஆள் இல்லைங்க. 4வது முறையா நம்ம பேசுறோம். இந்த நிறுவனத்துக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 10 இன்டர்வியூக்கு மேல நம்ம பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன், பாட்காஸ்ட். இன்ஃபேக்ட் ஜெருஷ் நிறுவனத்துல நம்ம இருக்கோங்க. ஜெருஷ் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், கோ-ஃபவுண்டர்னு சொல்லலாம், பெனிலா பிளாட்பென் மேம் நம்ம கூட இருக்காங்க. இப்போ வந்துங்க நமக்கு நிறைய இந்த ஸ்கின்னை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன், அது ஒரு சில நேரம் மிஸ்இன்ஃபர்மேஷனாகவும் இருக்குது, இல்லை ஒரு சில நேரம் கரெக்டான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்குது. நிறைய ரீல்ஸ் நம்ம பார்க்குறோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக பார்க்குறோம். முக்கியமாக இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடிலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு சோப்பு தான் இருக்கும், 4 பேரும் அந்த சோப்பை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 4 சோப்பாக அது மாறுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உடம்புக்கு ஒன்று, முகத்துக்கு ஒன்று, தலைக்கு ஒன்று, அப்படிலாம் மாறுச்சு. எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசுலலாம் சும்மா அந்த சோப்பையே ஷாம்பு மாதிரி தலைக்கும் போட்டு அப்படியே தேய்ச்சி குளிச்சுட்டு போகிற வழக்கம்லாம் இருந்துச்சு. ஷாம்பு போட்டு குளிச்சோங்கிறத சொல்லுவோம், இன்னைக்கு நான் ஷாம்பு போட்டு குளித்தேன் அப்படிங்கிறத, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா அந்த பியூட்டி அவேர்னஸ் எல்லாம் ஒரு பயங்கரமாக கிரியேட் ஆயிருக்கு. பட் அதே நேரத்தில் அதில் மிச்சுமே பயங்கரமாக நம்ம கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இதில் எது சரி எது தப்பு, என்னென்னலாம் நம்ம பண்ணணும்? சின்ன வயசுலேயே ஒரு முதிய தோற்றம் நமக்கு ஏற்பட்டுருது. ஒரு 28-30 வயசுலேயே ஒரு 40-45 வயசு மாதிரியான தோற்றம் ஏற்படுது. அப்போ தோல்லாம் நம்ம கொஞ்சம் சுருங்குது, கொஞ்சம் நிறைய வெயிலெல்லாம் போகிறோம், கருப்படிக்குது. இப்போ என்ன பண்ணணும், இதில் எது சரி எது தப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தெளிவாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. பெனிலா பிளாட்பென் மேம் வந்து ஜெருஷோடைய கோ-ஃபவுண்டர் மட்டும் கிடையாதுங்க, அவங்க ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட். அதனால அவங்க வந்து ஃபேக்சுவலாக விஷயங்களை சொல்ல போகிறாங்க. நம்ம முதல்ல மேமை நம்மளுடைய ஷோக்கு வரவேற்போம். வணக்கம் மேம். நம்ம மீண்டும் உங்கள் கூட சந்திக்கிறதும் உங்கள் கூட பேசுகிறதும் எனக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் ஒரு சில பொருள்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு நான் சரியாக தான் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க, அதனால என்னைய மாதிரி தான் நிறைய பேர் நாட்டில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் யூஸ் பண்ணுற சோப், இது என்னுடைய மாய்ஸ்சரைசர். ஆயிலா? ஆமாம். இது வந்துட்டு சீரம், இது எங்கள் ரூமில் காட்டுராஜா ஒரு அண்ணன் இருக்காங்க, அந்த அண்ணன் அவங்க தலைக்காக வாங்கி வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால இது தலையில் தேய்க்குது, தலையில் தேய்ச்சி குளிச்சு முடிச்சுட்டு வந்து. இது பேஸ்ட், இது நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ். இவ்வளோதான் மேம். இப்போ இதில் எதெல்லாம் நான் சரியாக பண்ணுறேன், இப்போ எதெல்லாம் மாற்றினா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னீங்க உங்கள் ஃபேஸ் வந்துட்டு டேனாக இருக்குது, பயங்கரமாக இருக்குன்னு. இன்னைக்கு ட்ரிம் பண்ண சலூன் கடைக்கு போயிருந்தேன், அவரும் சொன்னார், ஆனால் உங்களுக்கு டேன் அடிச்சிருச்சுனே, டீடான் எதுவும் பண்ண வேணேன்னு. இல்லைப்பா, நான் பண்ணாலும் திருப்பி எனக்கு உடனே இது ஆகிடும், வெயில் அலைச்சல் என் வேலை, அதனால வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் இருக்குது மேம். இப்போ இதில் என்னென்னலாம் நான் மாற்றணும், எதெல்லாம் பண்ணால் சரி ஆவேன், இதெல்லாம் ஓகேவா யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, ஸோ
ஸோ நல்ல விதமாக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு, ஹமாம் சோப்பு. ஸோ ஹமாம் சோப் நான் எந்த பிராண்டையும் ஸ்பெசிஃபிக்காக இது பண்ண விரும்பலை. ஸோ சோப்ஸ் இன் ஜென்ரலி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோப்ஸுக்கு ஆக்சுவலி அதில் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா அப்ரெசிவ் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லும்போது அது என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்கின்னோட நேச்சுரல் அப்ரெசிவ்னஸ்னா என்ன, ஸ்கின்ல சொரப்பு அந்த ஜென்டில்னஸ் வந்துட்டு அது வந்துட்டு குலைச்சிரும் அது. ஸோ சோப்ஸில் வந்து அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அப்ரெசிவ்ஸ் வந்துட்டு நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பாடிக்கே யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஏன்னா ஃபேஷியல் ஸ்கின்னும் பாடி ஸ்கின்னுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபேஷியல் ஸ்கின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மிருதுவானது, ரொம்ப மென்மையானது வந்துட்டு ஃபேஷியல் ஸ்கின். ஸோ ஃபேஷியல் ஸ்கின்னை வந்துட்டு நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் என்னோட சைட்லேருந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது சோப் வந்து ஃபேஸுக்கு வேண்டாம், பாடிக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ அந்த ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லும்போது நம்ம அதில் உங்கள் பாடிக்கு வந்துட்டு உங்களோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் லைக் டல் ஷேட். ஸோ அப்போ அந்த பிரைட்டனிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மோரோவர் இப்போ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் டைப் மாதிரி தான் தெரியுது. ஸோ விதவுட் ஆயில், லைக் ட்ரை ஸ்கின்னும் இல்லாமல் ஆயிலும் இல்லாமல் காம்பினேஷன் டைப்புக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஃபேஸ் வாஷ் இருக்குது. இது ஏதாவது வேலைக்காகுமா பாருங்க. ஏன்னா இது வந்துட்டு எப்பயாவது இப்போ இந்த பாட்காஸ்ட் முன்னாடி போட்டேன் அந்த மாதிரி குளிக்கும்போது இதுதான் முகத்துக்கு உடம்புக்கு எல்லாமே. சார்கோல் பேஸ். சார்கோல்ன்றது வந்துட்டு இட்ஸ் லைக் கார்பன் கரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து திஸ் இஸ் இன்க்ளூடட் ஃபார் யுவர் அந்த டாப் லேயரில் இருக்கக்கூடிய அந்த டேனிங்கை வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணும். பட் இதை விட லைக் திஸ் கேன் பி யூஸ்ட். இது வந்துட்டு சார்கோல் பேஸ்ட்னால நல்லது தான். பட் இதோட சேர்ந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ்னா அதில் வந்து நம்ம ஏதாவது மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் அதில் ஆட் ஆயிருக்கணும், லைக் ஹையர்லோனிக் ஆசிடோ ஏதோ சம் செராமிக்ஸ் ஏதாவது. ஸோ அது வந்து என்ன பண்ணும், ஹைட்ரோலோனிக் ஆசிட் சொன்னீங்கல்ல, ஹையாலூரோனிக் ஆசிட் வந்துட்டு அது ஸ்கின்னோட வந்துட்டு மாய்ஸ்சர் கண்டென்ட் இது. அண்ட் தென் இட் கிவ்ஸ் அ குட் ஃபுல்னஸ் ஃபார் யூர் ஸ்கின். ஸோ அதில் நிறைய இருக்கு. லைக் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் லைக் அது வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு டாக்டரை நீங்கள் அணுகி நீங்கள் அவங்க கிட்ட இருக்க ப்ரொஃபஷனலி கிரேடட் நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக நான் பிராண்டடாக எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ அதில் நிறைய இருக்கு ஹையர்லோனிக் ஆசிட் இன்க்ளூடட்ல. செகண்ட் வந்துட்டு ஆயில். அப்போ பொதுவாக நம்ம ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் ஹையர்லோனிக் ஆசிட் இருக்கான்னு பார்க்கறது பெட்டர். அது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு இல்லை உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னா இருக்குதுன்னா யூ கேன் கோ ஃபார் எனி டைப் ஆஃப் லைக் இப்போ நீங்க வந்து க்ளோயிங்கா இருக்கீங்க. நானும் உங்களை 4 வருஷமா பார்க்குறேன். முதல் வருஷம் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் இப்போ இருக்கீங்க. நீங்க என்ன பயன்படுத்துறீங்க அதை சொல்லுங்களேன். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றேன். ஃபேஸ் வாஷ் இந்த சென்ஸ் நான் மார்னிங் வந்துட்டு பிரைட்டனிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் இன்னொரு டைம் வந்துட்டு ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். பட் என்னோடது வந்துட்டு ஒரு சில டைம்ல வந்துட்டு லைக் ஆயிலி ஸ்கின்னா மாறிடும். லைக் இந்த சம்மர் டைம்ல வெளியே எல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த டைம்னா கொஞ்சம் லைக் ஆயிலி செக்ரிஷன் இருக்கும். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்துட்டு ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் மை ஷெட்யூல். பட் சோப்ஸ் வந்துட்டு நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது கிடையாது. பாடிக்கு வந்துட்டு ஐ கேன் யூஸ், பட் ஃபேஸுக்கு வந்துட்டு நான் ஃபேஸ் வாஷை தவிர சோப் யூஸ் பண்ணுறது இல்லை. சரி. செகண்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர். இது எப்படின்னா ஆயில் வந்து நீங்க மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்றது ரொம்ப தவறு. இருங்க, நான் என்ன இது எப்படி பயன்படுத்துறேன்னு சொல்லிடுறேன். நான் வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்தேன், நல்லா தொடச்சி முடிச்சுட்டு என் உடம்புல வந்து இது ஆயில் எண்ணெய் எடுத்து ஃபுல்லாக உடம்புல இந்த இடத்துல தேய்ச்சிருவேன், காலில் தேய்ச்சிருவேன். ஏன்னா இப்போ இந்த இடத்துல இப்படி பண்ணோன்னா ஒரு வெள்ளையாக வரும். எனக்கு அது கொஞ்சம் பிடிக்காது, நல்ல டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா. அதனால நான் ஆயில் யூஸ் பண்ணுவேன். இது எத்தனை வருஷமா தெரியுமா? 15 வருஷமா இந்த ஹேபிட் எனக்கு. இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதை நான் மாற்றணுமா? இது இல்லாமே எனக்கு இந்த ஓகேவா தான் இருக்கு. எனக்கு இன்னும் பெருசாக இது பண்ணுற மாதிரி தெரியல. நான் ஏன் இப்போ ஆயில உடம்புல தேய்க்காம மாய்ஸ்சரைசர்னு ஒன்று போகணும்? எனக்கு இப்போ என்ன செய்யும் நான் மாய்ஸ்சரைசர் மாறினேன்? மாய்ஸ்சரைசரோட அவசியத்தை நான் சொல்றேன். மாய்ஸ்சரைசர் தேவையா இல்லையா? ஸோ மாய்ஸ்சரைசர் ஆக்சுவலி அதோட நேம் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா இட் மாய்ஸ்சரைசஸ் யுவர் ஸ்கின். மீன்ஸ் அது வந்து ஒரு ஈரப்பதத்தை கொடுக்குது ஸ்கின்னுக்கு. ஸ்கின் வந்து நம்ம யூத்ஃபுல்லாக நல்ல ரேடியண்ட்டாக பிரைட்டராக தெரியணும் அப்படின்னா ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து மாய்ஸ்சரைசர், சரியா? ஸோ ஸ்கின் வந்து நம்ம ட்ரை ஆக ஆக என்ன ஆகும்னா ஒரு ரஃப்னஸை கொடுக்கும், அந்த சுருங்கிரும் ஸ்கின். ஸோ அது எப்போ வந்து அந்த க்ளோனஸ் வருதோ ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும். நம்ம அந்த ஸ்கின்னோட அந்த அண்டர் லேயர் இருக்கு இல்லையா, லேயரில் வந்துட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்துட்டு வாட்டர். ஸோ வாட்டர் ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு அந்த ஸ்கின்னுக்கு தேவையான சில கொலாஜன் ஃபைபர்ஸ், அதாவது எலாஸ்டின், ஸோ அப்படி அந்த கொலாஜன் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு வந்து கிவிங் ஏ மாய்ஸ்சரைசிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண யூ கேன் டிலே தி சைன்ஸ் ஆஃப் ஏஜிங். அஃப்கோர்ஸ் யாருமே வயசாகாம இருக்க முடியாது, அது வந்துட்டு கடவுளோட படைப்பு, இயற்கையான படைப்பு. பட் ஸ்டில் சிலர் வந்து இந்த யங் ஏஜ்லேயே வந்து ரொம்ப ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வயசு ஒரு லேடி வராங்க அப்படின்னா
அவங்களுக்கு ஒரு 40-45 வயசுக்குரிய லுக் வந்துட்டு சிலருக்கு கொடுக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா அவங்க ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன் வந்துட்டு யூஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம். அண்ட் தென் மேபி அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கூட, லைஃப் ஸ்டைல் இந்த சென்ஸ் ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஒர்க் அவுட்ஸ், எக்ஸசைஸ் ஸ்டைல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இஸ் கிவிங் யூ ஒரு ஏஜ் லுக்கை கொடுக்குது. ஸோ இந்த யூத்ஃபுல் அண்ட் ரேடியன்ட் லுக்கை அட்லீஸ்ட் ஒரு 45 to 50 இயர்ஸ் வரைக்கும் நம்ம டிலே பண்ணணும்னா மாய்ஸ்சரைசர் ரொம்ப அவசியம். அண்ட் தென் நீங்கள் கேட்கலாம், ஸோ இது வந்து நான் பாடிக்கு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, ஸோ இது வந்து இத்தனை வருஷமா நீங்கள் யூஸ் பண்ணலைனாலும் எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரில அப்படின்னு. அது மேபி இப்போ தெரியாது உங்களுக்கு. ஒரு 40 ஏஜ் ஆகும்போது உங்கள் கால் பாதங்களை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, அதில் வந்துட்டு சின்ன சின்னதாக வெடிப்புகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து மாய்ஸ்சரைசிங் கெப்பாசிட்டி இல்லாததுனால. ஓகே, ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஃபீட், உங்கள் கையில் கூட அது தெரியும். அண்ட் தென் சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மாய்ஸ்சரைசர் இல்லாததுனால. ஸோ அந்த நேச்சுரலாகவே நம்ம எவ்வளோதான் நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டாலும் ஒரு அந்த ஸ்கின்னுக்கு ஒரு டார்கெட்டட் எஃபெக்ட் கிடைக்கணும்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு அந்த ஸ்கின்னோட லுக் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே, அப்போ மாய்ஸ்சரைசருடைய வேலை வந்து ஒரு ஆன்டி ஏஜிங்ல ஒன் ஆஃப் த ஃபேக்டர். மாய்ஸ்சரைசர் அது ஆன்டி ஏஜிங்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்துட்டு மாய்ஸ்சரைசர். ஓகே, நம்ம ஆன்டி ஏஜிங் பத்தி அகைன் பேசுவோம். இது வந்துட்டு சீரம். ஓகே, இந்த சீரம்ங்கிறது நான் தலைக்கு தேய்க்கிறேன், இது இருக்கு, நான் தேய்க்கிறேன், அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் யூஸ்வலா என்ன தேய்க்கிறதே இல்லை தலைக்கு, பவுடர் போட மாட்டேன் முகத்துக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. இது நான் சொன்ன மாதிரி எங்க அண்ணன் வாங்கி வச்சிருந்தாங்க. இதுல படிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஈரப்பதமா தலை இருக்கும்போது நீங்க இதை தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பிரஷ் மாதிரி முடி, இந்த ட்ரை ஹேர், அதனால இந்த இதை தேய்க்கும் போது கொஞ்சம் நல்ல ஃபீல் தான் உண்மையாவே இருக்கு, நல்லா இருக்கு, கொஞ்சம் இதா இருக்கு, ஒரு சில்கியா இருக்க ஃபீல் வருது. நீங்க யூஸ் பண்ற சீரம்ல வந்து அது வந்து ஆக்சுவலி ஹேர் சீரம்ஸ் நிறைய இருக்கு. சோ அந்த ஹேர் சீரம்ஸ் அது ஹேர்லயுமே நிறைய டைப், நான் ஸ்கின்ல இப்போ என்னென்ன டைப் சொன்னேனோ ஹேர்லயும் அதே மாதிரியே ஆயிலி டைப் ஹேர் இருக்கு. ஆயில் டைப் ஹேர்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கேல்ப். ஸ்கேல்ப்னா உங்களோட உள்ள அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அதில் அந்த ஸ்கேல்ப்ல இருந்து தான் முடி வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ அதில் வந்து ஆயிலி டைப் ஹேருக்கு சிலருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும். என்னதான் நீங்கள் ஆயில் தேய்ச்சாலும் அந்த 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 ஹேரோட லுக் வந்துட்டு க்ளோயிங்காக கிடைக்காது, உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்காது, ரொம்ப அப்படியே காஞ்சி போயிருந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு திஸ் இஸ் சஜஸ்டிவ். ஓகே, அண்ட் தென் ட்ரைனஸ் நம்ம இந்த சீரம்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஹேருக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும், ஸ்பிளிட் எண்ட்ஸ் வராது. ஸ்பிளிட் எண்ட்ஸ்னா அந்த அந்த எண்ட்ல வந்து பிரிஞ்சிருக்கும், அப்படி பிரியும் போது அது வந்து உடையிறது. அதாவது ஹேர் ஃபாலிக்கல் வந்து பலன் இல்லாம ட்ரை ஆகி உடையிறது. எப்படி நமக்கு தோல்ல வந்துட்டு கிராக் ஆகுதோ அதே மாதிரி முடியும் கிராக் ஆகும். ஸோ அதுதான் அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ்ன்னு சொல்றது. ஸோ அதுக்கு மேபி யூ கேன் யூஸ். அண்ட் சீரம் வந்துட்டு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ், ஸ்கின்னுக்குன்னு தனியா விக்கிறாங்க. ஸ்கின்னுக்கு விக்கிறாங்க இல்ல, அது இருக்குது. அது ஸோ ஒரு லைக் ஒரு டைப்பான ஸ்கின்னுக்கு வந்து செப்பரேட் சீரம்ஸ் இருக்குது. ஆயிலி ஸ்கின்னுக்கு தனி இருக்கு, ஆக்னி பேஸ்ட் அதாவது பருக்கள் உரிய ஸ்கின்னுக்கு வந்துட்டு செப்பரேட்டா சீரம்ஸ் இருக்கு. அதுக்குன்னு நீங்க கிடைக்கிற சீரம்ஸ் எல்லாமே எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுவுமே வந்து நீங்க ஸ்கின் டைப் அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் அணுகி உங்களோட ஸ்கின் டைப் வந்துட்டு என்னது, ஸோ அதுக்கு என்ன தேவையோ அந்த சீரமை வாங்கி யூஸ் பண்ணுங்க. பிரைட்டனிங்னு செப்பரேட்டா சீரம் இருக்கு, ஆன்டி ஏஜிங்க்குன்னு செப்பரேட்டாக சீரம் இருக்குது, ஸ்கின்னோட அந்த ட்ரைனஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக சீரம்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீரம். ஸோ சீரம் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அன் அடிஷ்னல் ஃபேக்டர் தான். நான் மாய்ஸ்சரைசர் சொன்னது மாதிரி சீரம் வந்து சிலர் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. பட் உங்களோட ஸ்கின்னுக்கு அது நீடியா இருந்ததுன்னா கண்டிப்பா அது யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஃபைன். ஓகே, இப்போ வந்து பேஸ்ட் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல. ஓகே ரைட். இப்போ இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இப்போ நீங்கள் சொன்னதுலேயே இந்த ரெண்டு விஷயம் வந்து ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம மையமாக வச்சு பேசணும். இப்போ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இப்போ என்னைய பார்க்கும்போதுமே என்னுடைய வயசு வந்து 28, ஆனால் எல்லாருமே ஒரு 35 சொச்சம் 40. உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குள்ள நினைச்சேன், நீங்கள் குழந்தைய கூட்டிட்டு வரலையா ஃபங்க்ஷனுக்கு, இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ எங்கேயோ உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வயதான தோற்றம் எனக்கு இருக்கு. அது எனக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. நான் சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே என்னை அண்ணன் தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க, வைக்கிறேன், இப்படிதான் ஓடுது. இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஆன்டி ஏஜிங்கா நான் இருக்கணும், எனக்கு கொஞ்சம் என் வயசுக்கு ஏற்ற ஒரு லுக் இருக்கணும்னா வெயிட் லாஸ் ஒரு மேட்ரு. அதை தாண்டி நான் ஸ்கின்னுக்குன்னு சொல்லி என்னென்னலாம் நான் செஞ்சா எனக்கு அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக கட்டுக்குள்ள இருக்கும், என்னுடைய வயதுக்கான தோற்றம் எனக்கு கிடைக்கும், எனக்கு சொல்லுங்களேன். ஓகே, ஸோ நான் ஜென்ரலாகவே பேசுகிறேன், உங்களை வச்சுன்னு இல்லை, ஜென்ரலாகவே லைக் ஆன்டி ஏஜிங். ஸோ நம்ம வந்து எப்படி அந்த ஏஜிங் சயின்ஸை வந்துட்டு டிலே பண்ணிக்கலான்றது. ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லும்போது அதாவது கடவுளோட இயற்கையான படைப்பு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் வயதாக ஆரம்பிக்கும், முதிர்ச்சி அடைவோம். ஸோ இது வந்து நம்ம எண்டு வரைக்கும் 60-70 வயசு வரைக்கும் நான் வந்துட்டு இளமையாக தான் இருப்பேன்னு சொல்லி நான் சொல்ல வரல.
ஸோ அது வந்து இப்போ ஒரு 30 வயசுல வந்துட்டு 50 வயசுக்கான லுக்கை கொண்டு போகாம வந்துட்டு நம்ம தடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்குன்னு ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது உங்களோட டெய்லி ஷெட்யூல்லேருந்தே அது ஆரம்பிக்குது. நாட் ஓன்லி நான் சொன்ன இந்த மாய்ஸ்சரைசர், சீரம்ஸ் இதெல்லாம் இல்லாமல் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸே வந்துட்டு கேன் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கின் ஏஜிங். சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் நீங்கள் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்க டெய்லி? நான் வந்துட்டு கொஞ்சம் மினிமம் தான் டயட்ல இருக்கேன். லிட்டரலி நான் வந்து ஆயிலி ஃபுட்ஸ் சாப்பிட மாட்டேன், ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டேன். எப்பயாவது ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதை சாப்பிடுவேன். ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி சாப்பிடவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சாப்பாடு மதியம் எங்கள் ஆஃபீஸில் எனக்கு கொடுக்கக்கூடிய சிம்பிளான சாப்பாடு. காலையில் வந்து நம்ம சத்து மாவு ஒன்று இருக்குது, நம்ம ஆராவில் சத்து மாவு, அதை பாலில் கலந்து சத்து மாவு குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் கொய்யாப்பழம் சாப்பிடுவேன், நெல்லிக்காய் சாப்பிடுவேன். அந்த நெல்லிக்காயில் வந்து கொஞ்சம் புதினா மாதிரி போட்டு ஏதாவது ஜூஸ் அடிச்சு இந்த மாதிரி சாப்பிடுவேன். நைட் வந்து 4 இட்லி. இதுதான் என்னுடைய ரெகுலர் ஸ்கெடியூல். இதுதான் நான் சாப்பிட்ற சாப்பாடு ஷெட்யூல். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஸ்கின் ஓரியன்டாகவே நான் பேசுகிறேன். ஸோ ஸ்கின்னை வந்து மார்னிங் மிட் ஆஃப்டர்நூன் அது கணக்கு இல்ல, ஒரு 4-5 போயிடும். ஆனா சுகர் போட மாட்டேன், மில்க் டீ 4-5 குடிச்சிடுவேன். ஓகே, அத ஒத்து உண்மையா ஒத்துக்கறணும். ஜீனி போட மாட்டேன் மக்களே. சுகர் எடுத்துக்க மாட்டீங்க? சுகர் போட மாட்டேன். ஓகே, தட்ஸ் குட். இப்போ ஸ்கின்னு எடுத்துக்கும் போது நம்ம 4 இன்கிரிடியன்ட், அதாவது பீட்டா கரோட்டின் ரிச் ஃபுட்ஸ் அது வந்து கண்டிப்பா எடுக்கும். பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லும்போது அது மேக்ஸிமம் இருக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா கேரட்ஸ்ல இருக்கு, ஸ்வீட் பொட்டேட்டோல இருக்கு. ஸ்வீட் பொட்டேட்டோன்னா சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்துட்டு பீட்டா கரோட்டின் நம்ம எதுக்காக ஸ்கின்ல இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பாமர மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டெய்லி தான் சன்ஸ்கிரீன் போய் வாங்க முடியாது, இல்லை மாய்ஸ்சரைசர் எனக்கு டெய்லியெல்லாம் வாங்கிலாம் யூஸ் பண்ணக்கூடியது இல்லை. ஸோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பீட்டா கரோட்டின், ஸோ இந்த மாதிரி இயற்கையான காய்கறிகளை ஓரளவுக்கு நம்ம டெய்லி வந்துட்டு நம்ம பாடியில் இன்டேக் எடுத்துக்கும் போது அது வந்து நேச்சுரல் சன் பிளாக்காகவே ஆக்ட் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் இட் கேன் ஆக்ட் அஸ் அ சன் பிளாக். அதாவது நம்ம வெளியே இறங்குறோம், ஸோ அந்த யூவி ரேஸ், அதாவது சூரிய கதிர்கள் வந்து நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். நான் கேரட்டும் குக்கும்பரும் அந்த சாலட் மாதிரி சாப்பிடுவேன், அது நல்லது. குக்கும்பர் வந்து ஹைட்ரேஷன் சொல்லும்போது நம்ம அந்த பாடியில வந்துட்டு ஈரம், வாட்டர் கண்டென்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். எக் சாப்பிடுவேன், எக் ஒயிட் ஒரு 4 எக் ஒயிட் வந்துட்டு இஸ் குட். அது வந்து புரோட்டீன் தான், அது நீங்க தாராளமாவே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பீட்டா கரோட்டின் ரிச் ஃபுட்ஸ். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ். இதெல்லாம் ஸ்கின்னுக்கு தேவையானது. விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும், லைம்ஸ், ஆரஞ்சு, தென் நெல்லிக்காய், ஸ்ட்ராபெரி. ஸோ இது எல்லாமே வந்து விட்டமின் சியோட ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆக்ஷன் இருக்கு. ஆக்சுவலி அது வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ். கொலாஜன்னா என்ன? ஸ்கின்னுக்கு தேவையான வந்துட்டு ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் கொலாஜன். கொலாஜன் இப்போ நம்ம சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 வயசு ஆகும்போதே அந்த ஃபேஸ்ல வந்து ஒரு சாகினஸ்னா ஒரு டைட்னஸ் இருக்காது, அது தொங்கிக்கிட்டே இருக்கும், ஒரு நமக்கு அதை சதை தொங்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றது கொலாஜன் தான். ஸோ அந்த கொலாஜனை வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு இந்த விட்டமின் சி இஸ் அ வெரி குட் சப்ளிமெண்ட். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஹைட்ரேஷன் அண்ட் ரேடியன்ட் எஃபெக்ட், பிரைட்டனிங் எஃபெக்டும் கொடுக்கும் இது விட்டமின் சி. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் டேமேஜை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெளியே போகிறோம், நம்ம யூவி ரேஸ் தான் நம்ம ஸ்கின்னை பாதிக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு டேனிங் வரும். ஸோ அப்போ செல் டேமேஜ் ஆகுது. ஸோ இந்த செல் டேமேஜ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக விட்டமின் சி இஸ் அ வெரி குட் சப்ளிமெண்ட். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகே, ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லும்போது அதுக்கு மல்டிபிள் ஆக்ஷன் இருக்கு. ஸோ இன்ஃப்ளமேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். இன்ஃப்ளமேஷன் இன் த சென்ஸ் இன்ஃப்ளமேஷன் வீக்கம். ஸோ இப்போ வந்து ஸ்கின்னு பொறுத்தவரை நம்ம வீக்கம்னு சொல்லும்போது பருக்கள் தான் பருக்கள் இதில் தான் அதிகமாக நமக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம அதிகமாக எடுக்கும்போது நம்ம ஆக்னிலேருந்து கூட நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டும் இருக்கு, ப்ளஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஹைட்ரேஷனுமே கொடுக்குது, ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட் ஃபார் யூர் ஸ்கின். சிலர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் டெய்லி ஒரு ஒமேகா 3 மீன் எண்ணெய் மாத்திரன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக தான் அதை எடுத்துக்கிறாங்க. மீன்கள்ல ஒமேகா 3 அதிகம் இல்ல? ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ல ஃபிஷ் வந்து அதிகம், எல்லா ஃபிஷ்லயும் இல்ல. சொல்ல போனா மத்தி மீன் அண்ட் டியூனா ஃபிஷ். டியூனான்னா சூர மீன். ஸோ இது வந்து இதுல வந்துட்டு உங்களுக்கு சிலர் சரி ஓகே வெஜிடேரியன்ஸ் இருப்பாங்க, ஸோ அப்போ நாங்கள் எப்படி அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படியே எடுக்கிறதுன்னு கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு என்னன்னா விதைகள் இருக்கு இல்லையா, ஆளி விதை, ஃபிளாக்ஸ் சீட்ஸ், ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்லேயோ இல்லை ஓட்ஸோடையோ சேர்த்து நம்ம அதை வந்துட்டு இன்ஹேல் சும்மாவே சாப்பிடலாம். நம்ம
சியா சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ சியா சீட்ஸில் கூட நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து என்னது, ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸோட முக்கியமான இது. நெக்ஸ்ட் வேற என்னென்ன இது நம்ம ஸ்கின்னுக்கு தேவையானது நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட், இப்போ சரி இந்த ஃபுட் எடுத்துக்கிறோம், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஃபுட் எடுக்கணும்னு இருக்கு, டேக்கிங் த ரைட் குவான்டிட்டி அட் தி ரைட் டைம். ஸோ அதுக்காக கண்டு நேரத்தில் நம்ம வந்துட்டு ஃபுட் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக டைம் இருக்குது. லஞ்சுன்னா ஸோ இப்போ மார்னிங்னா யூஸ்வலி 7:30 to 9 o'clock முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். லஞ்சுன்னா 1 to 2 o'clock. ஸோ இந்த ஷெடியூலை வந்து நம்ம எதுக்காக மெயின்டைன் பண்ணுறோம், மெட்டபாலிசம் அப்போ தான் நம்ம பாடியில் வந்துட்டு இயற்கையாகவே சீராக நடக்கும். இல்லை நைட்டு வந்துட்டு லேட் நைட்டு தான் நான் சாப்பிடுவேன், அப்போ என்ன ஆகும், நம்ம பாடியில் உள்ள மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்காது. ஸோ நம்ம ஒரு சில ஃபுட்லாம் நான் நார்மலாக தான் எடுத்துக்கிறேன், நான் இப்போ சொன்னது எல்லாமே நான் எடுத்துக்கிறேன், பட் ஆனால் பாடியில் காமிக்கல. ஏன், அது வந்துட்டு நமக்கு டைஜஷன் ஆக மாட்டேங்குது, சரியாக மெட்டபாலிசேஷன் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதுல உள்ள எஃபெக்ட் வந்துட்டு வெளியே காமிக்காது. ஸோ இட் ஷுட் பி டேக்கன் அட் தி ரைட் டைம் அண்ட் அட் தி ரைட் குவான்டிட்டி. உங்கள் பாடிக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுங்க. நல்ல ஹெவி வெயிட்டாக இருப்பாங்க, நான் நிறைய முட்டை சாப்பிட்டுட்டே இருப்பேன், இல்லை லைக் எல்லோ வந்து நான் நிறைய எடுத்துப்பேன்னா தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ உங்கள் பாடிக்கு எது ரைட்டாக தேவையோ, எவ்வளோ கேலரிஸ் தேவையோ அதை வந்து கரெக்டாக எடுக்கும்போது நம்ம பாடி அண்ட் ஸ்கின் வந்து ரெண்டுமே மெயின்டைன் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ ஸ்கின் வந்துட்டு ஆன்டி ஏஜிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா நான் உங்களை ஒவ்வொரு இயர்ஸ் பார்க்குறேன், நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க, பலன்னு இருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய ரொட்டீனை சொல்லுங்களேன். ரொட்டீன் நான் சொன்னேன், இதே ரொட்டீன் தான். ஆக்சுவலி மார்னிங் எந்திரிச்சதும் லைக் வாட்டர் எடுத்துக்கிறது, வார்ம் வாட்டர் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ஸ் நான் என்னோட இல்லை கிரீன் டீ எடுத்துக்கிறேன். கிரீன் டீ இஸ் அ குட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இதை ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும், ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது மாதிரி இட்ஸ் ஆக்சுவலி ஆன்டி கேன்சரஸ் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து நம்ம கேன்சர் செல்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ நிறைய பேருக்கு கேன்சர் வந்துட்டு ரொம்ப பரவலாக பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு எடுக்கும்போது செல் டேமேஜை வந்து குறைக்கும். ஸோ இப்போ வந்து தெரியும் இல்லையா, கேன்சர் செல்ஸ்னா என்ன, நார்மல் செல்ஸ்னா என்ன. கேன்சர் செல்ஸ் வந்து அது புற்று மாதிரி, ஒரு புற்று நோய் அது. ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்ல வந்துட்டு எந்த ஏரியாவில் வேணாலும் வரலாம், அந்த ரீசனே தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஸோ அது வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடியது அது. ஸோ அது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதை நான் செல் டேமேஜ் ஆகும்போது தான் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்துட்டு செல்லேருந்து எலிமினேட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வி ஆர் டேக்கிங் ஆன்டி ஆக்சிடென்ட். அதில் க்ரீன் டீ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 to 3 glasses ஆஃப் க்ரீன் டீ நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். நான் அதை எடுத்துக்கிறேன் அது. அண்ட் விதவுட் சுகர் ஆர் ஹனி, அது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. செகண்ட் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து டெய்லி நான் எடுத்துக்கிற மாதிரி ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப். அண்ட் தென் கார்ப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்பேன். கார்போஹைட்ரேட்ஸ் லைக் சாப்பாடு, இட்லி, தோசை எடுத்துக்கிறேன், பட் இட்ஸ் ஆஃப் அ லிமிட்டட் குவான்டிட்டி. அண்ட் சைடில் வந்துட்டு ஐ சப்ளிமெண்ட் மை செல்ஃப் வித் ப்ரோட்டீன்ஸ்னா லைக் எக்கு இல்லை ஃபிஷ் இல்லை சிக்கன். ஸோ அந்த மாதிரி ஐ எம் டேக்கிங் இட். தென் இன் பிட்வீன் தண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறேன் அண்ட் ஜூஸஸ் அண்ட் இது வேற எந்த அடிஷ்னலாக நான் வேற எதுவும் நான் ஸ்பெசிஃபிக்காக வேற எந்த எதுவும் பண்ணலை. அண்ட் தென் ஐம் டூயிங் தி ஒர்க் அவுட்ஸ். மார்னிங் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ½ an hour வந்துட்டு பாடிக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி பண்ணிப்பேன். நீங்கள் ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஐ ஹேட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம். நான் வந்துட்டு எனக்கு பிடிக்காது. பேக்ட் அண்ட் ப்ராசஸ் ஃபுட்ஸ் எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு பிடிக்கும் செய்யாது. ஐ அவாய்ட் தட். நான் அந்த சைட் போகிறதே இல்லை, எடுத்துக்கவே மாட்டேன். ஆயிலி ஃபுட்ஸும் சுத்தமாக எடுத்துக்க மாட்டேன். அக்கேஷ்னலி ஐ டேக் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறேன், பட் இட்ஸ் ஆஃப் வெரி லிமிட்டட் குவான்டிட்டி. நாகர்கோயில்காரங்க அந்த ரோட்ல போனாலே, ஏன்னா நான் ஜெருஸ் மெயினுக்கு போயிருக்கேன். ஆமா, ரோட்ல போனாலே இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பாக்கெட் அப்படியே கொட்டி கிடக்கும். நம்ம அங்கிருந்து வரவங்களாம் வாங்கிட்டு இங்கே வருவாங்க, ஆனா ஊருக்காரங்க சாப்பிட மாட்டாங்க. ஃபைன், அதெல்லாம் சாப்பிடாதது நல்லதுதான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே மேம், இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் தான். எப்பயுமே நம்ம சிம்பிள் விஷயங்களை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிடுவோம் இல்லையா? ஒரு சிம்பிள் விஷயத்தை அதை அப்படியே சிம்பிளாகவே மெயின்டைன் பண்ணா பரவாயில்ல. அப்போ இதாங்க மேமுடைய டயட், அவங்களுடைய சீக்ரெட்டுக்கு தான் காரணம். அதை நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இருக்கிறது நல்லது. So as of my profession, at least so என்னோட ப்ரொஃபஷன், I'm a doctor. உள்ள வந்து உட்கார்ந்தா லைக் கிளினிக்கல் ஒர்க்ஸ் எனக்கு வெளியே நடக்கிறதுக்கே டைம் இருக்கு. ஸோ அதனால தான் நான் மார்னிங் வந்துட்டு ஐ என்கேஜ் மை செல்ஃப் இன் சம் 30 to 45 minutes ஆஃப் ஒர்க் அவுட். சின்ன ஒர்க் அவுட், நாட் அ வெரி ரொம்ப எலாபரேட்டாலாம் பண்ண மாட்டேன். சின்ன ஒர்க் அவுட்ஸ். தப்பு இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் பெரிய விஷயம் இல்லை, தப்பு இல்லை. ஃபைன், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த சோஷியல் மீடியாலலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். நான் இன்னும் கண்ணால் பார்க்கல, கேள்விப்படுறேன். என்னன்னா இந்த ஒயிட்னிங்க்குன்னு சொல்லியே மெடிசனை சொல்லியே வந்து கேட்டு எனக்கு இது பண்ணி கொடுங்க, நான் வெள்ளையாகிறதுக்கு ஒன்று சொல்லுங்க. முன்னாடிலாம் எனக்கு ஒரு பிரச்சனை, ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க, டாக்டர் சொல்றதை செய்வாங்க. இன்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணி ப்ரீ டிசைட் பண்ணி டாக்டர் வந்து
டாக்டர் எனக்கு இதை நீங்க செஞ்சு கொடுங்கன்னே கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து அவர் அவேர்னஸும் இன்ஃபர்மேஷன்ஸும் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி ஒன்று இப்போ போய்கிட்டு இருக்காமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, நீங்க சொல்றது ஆக்சுவலி ஸ்கின் பிரைட்டனிங் இப்போ எல்லாருமே அழகாகணும்னு தான் வராங்க. யாருக்குமே வந்துட்டு கருப்பா இருக்கணும் இல்ல அந்த மாதிரி யாரும் விரும்புறது இல்லை. கருப்பா இருக்கிறவங்களுக்கு வெள்ளையாகணும், வெள்ளையா இருக்கவங்களுக்கு இன்னும் வெள்ளையாகணும். ஸோ இப்படிதான் வராங்களே தவிர அப்படி ஆயிடுச்சு நம்ம டெக்னாலஜி. ஸோ இப்போட லைஃப் ஸ்டைல் அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதுல முக்கியமான ஒரு இது குளூட்டதையோன். நீங்க இது கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. குளூட்டதையோன் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து நிறைய பேர் ஆக்சுவலி எடுத்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதை கூகுளில் பார்த்துட்டு குளூட்டதையோன் வந்துட்டு எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கொடுங்க, அது இங்கே இருக்கா இல்லைன்னா நான் வேற எங்கேயாவது போய் எடுத்துக்கிறேன், இருக்கா இல்லையான்னு கேட்டு அப்படியே பார்த்துட்டே வந்து கேட்க வராங்க. ஸோ நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஸோ குளூட்டதையோன் இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ குளூட்டதையோன் வந்து எடுத்துக்கலாமா? ஸோ அது இட்ஸ் ஒரு லேட்டஸ்ட் ஒரு அட்வான்ஸ்ட் ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் தான். குளூட்டதையோன் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே, ஸோ வந்து நான் சொன்னது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும்? ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் வந்துட்டு எப்படி ஸ்கின்னை வந்துட்டு வைட்டனிங் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளூட்டதையான்ஸ்க்கு வந்துட்டு 2-3 ஆக்ஷன் இருக்கு. ஸோ குளூட்டதையான் இஸ் அ ஆன்டி ஆக்சிடென்ட், இட்ஸ் அ டீடாக்சிஃபிகேஷன் ஏஜென்ட். டீடாக்சிஃபிகேஷன்னா நம்ம பாடியில் வந்து இயற்கையாகவே டாக்ஸின்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போதுமே பாடியில் வந்து டாக்ஸின்ஸ் வந்துட்டு உள்ள ஸ்டோராக இருக்கக்கூடாது. அது எல்லாமே ஷுட் பி ரிலீஸ்ட் அவுட். அதெல்லாம் வெளியே போயிடணும். ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், உடம்புக்கு தேவையில்லாதது எல்லாமே வந்துட்டு வெளியேறிடணும். ஸோ அதை வந்து இந்த குளூட்டதையான் வந்துட்டு முக்கியமாக பண்ணி கொடுக்குது, டீடாக்சிஃபிகேஷன். அது இன்னொரு முக்கியமான ஆக்ஷன் என்னன்னா, குளூட்டதையான் இஸ் இன்ஹிபிட்டிங் த மெலானின் ப்ரொடக்ஷன். அதாவது மெலானின் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இது தவிர்க்குது. ஸோ அது மூலமாக தான் வந்துட்டு குளூட்டதையான் இஸ் கிவிங் அ ஸ்கின் பிரைட்டனிங் எஃபெக்ட். ஸோ நீங்கள் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு எனக்கு டாக்டர் இது ஒரே இன்ஜெக்ஷனில் வந்து இவ்வளோ நான் வந்து வெளியாயிருவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒருத்தருடைய பாடி வெயிட்டு, ஒருத்தருடைய ஸ்கின் டோனை பொறுத்து வந்துட்டு மல்டிபிளாக அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அப் டு 500 to 600 மில்லிகிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் டெய்லி குளூட்டதையான்ஸ். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு டாக்டர். இப்போ கருப்பா இருந்தா என்ன இருக்க வேண்டியதானே? அப்படியே நல்ல கலர் தான். பட் மனுஷன் அப்படி நினைக்கலையே. கருப்புன்றது வந்து அது அவங்க சொசைட்டில என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கருப்புன்னா என்ன ஒதுக்கிடுவாங்க. ஸோ நான் எல்லாருக்கும் முன்னாடி இருக்க மாட்டேன். இட்ஸ் அ ரேசிசம். பட் அப்படி இப்போ நினைக்கல. இந்த காலகட்டத்தில் யாருமே அப்படி நினைக்கல. இன்ஃபேக்ட் இங்க வரக்கூடிய ஒரு 100 பேஷண்ட்ல 80 பேஷண்ட்டுமே வெள்ளையாகணும்னு தான் கேட்குறாங்க. டாக்டர் வந்துட்டு எனக்கு நான் கலர் இப்படி இருக்கேன், ஸோ வந்து என்ன எல்லாருமே பக்கத்துல பார்த்தா இப்படி கேட்குறாங்க. பட் அதை சொன்னாலுமே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இப்போ யாருக்குமே கிடையாது. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, கூகுள்ல எல்லாம் எப்படி ஸ்கின்னை வந்து வெள்ளையாக்கலாம். ஸோ நம்மளை விட நிறைய தெரிஞ்சுக்கிட்டே வந்து வராங்க ஆக்சுவலி. ஓகே, ஸோ அப்போ இது வந்து நம்ம டிபெண்டிங் ஆன் அந்த ஸ்கின் டோனை பொறுத்து நம்ம வந்து செஷன்ஸ் வந்துட்டு எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ ஒரு கருப்பா இருக்கிறவங்க இது போட்டா டாக்டர் ஒரு 5 செஷன் 6 செஷன் 6 இன்ஜெக்ஷன் நான் எடுத்துக்கிட்டேன்னா உடனே வெள்ளை ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் கிரேட், அந்த காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டல்லாக இருக்கிறத ஒரு 2 to 3 கிரேட் லெவலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அது. ஸோ அதனால வந்து நமக்கு சைட் எஃபெக்ட்னா சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இது ஓரலாகவும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலி. அது டேப்லெட்ஸும் இருக்கு, இன்ஜெக்ஷன்ஸும் இருக்கு. இன்ஜெக்ஷன்ஸ் இந்த சென்ஸ் நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு 2 weeks ஒன்ஸ் வந்து நம்ம அதை ஷெட்யூல் பண்ணி கொடுப்போம். அது இட்ஸ் அ ஷெட்யூல்டு ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அது டெய்லி எடுத்துக்க முடியாது அது. ஸோ வந்து ஒன்ஸ் இன் 2 weeks இல்லை ஒன்ஸ் இன் 3 weeks ஒரு செஷன் வைஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆல் ஆஃப் அ சடன் இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியாது. இட்ஸ் ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா பாடியில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி ஆக்ட் பண்ணணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கும். மெலானின் அந்த ப்ரொடக்ஷனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு குறைக்கும். ஸோ குறைக்கிறது மூலமாக தான் வந்து நமக்கு ஒரு பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன் தெரியுதே தவிர டைரெக்டாக வந்துட்டு ஸ்கின் வெள்ளையாக்கக்கூடிய டெண்டன்சி அதுக்கு கிடையாது. ஸோ இந்த டாக்ஸின்ஸு, ஸோ இந்த மெலானின் இது எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன் நமக்கு கிடைக்குது. பட் மெலானின் பிக்மெண்ட்டுங்கிறது நம்ம உடம்புல அதிகமாக இருந்தால் நம்ம ஸ்கின் வந்துட்டு கருப்பா இருக்கு. ஸ்கின்னுக்கு இது டார்க்கனிங் கொடுக்கறது மெலானின் தான். பட் அது ரொம்ப நல்லது தானே. ஆக்சுவலி அது நல்லது தான். கருப்பு யாரும் விரும்பலையே. ஸோ அது வந்து ஒரு லேட்டஸ்டாக இப்போ இருக்கக்கூடியது. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு சிலர் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு சரி குளூட்டதையான் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாமா அப்படின்னு எல்லாருமே எடுத்துக்கலாம். அன்லெஸ் அண்ட் அண்டில் அதில் ஒரே ஒரு இது லைக் ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கவங்களுக்கு அது வந்துட்டு கொஞ்சம் லைக் ப்ரீத்திங் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டாக்டர் அன்னைக்கு அவங்களோட ப்ராப்பர் அந்த டெஸ்ட் இதெல்லாம் எடுக்காமல் பண்ணக்கூடாது. அண்ட் மோரோவர் நீங்கள் டாக்டர் கிட்ட போனாலும் எல்லாருக்குமே அவங்க குளூட்டதையான் டைரெக்டாக போட மாட்டாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ப்ராப்பராக பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். ஸோ அவங்களோட பாடி கண்டிஷன் ஷுட் பி ஃபிட் ஃபார் தட். ஏன்னா நம்ம வெளியேந்து ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் உள்ள ஏற்றுறோம் அப்படின்னா அவங்களோட பாடி வந்து ஏற்றுக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கணும். ஸோ என்னென்ன ஹீமோக்ளோபின்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி எல்லாமே பார்க்கணும். பார்த்துட்டு அதில் வந்து அவங்க பாடிக்கு அது ஒத்துக்குமான்றதை பார்த்துட்டு எடுத்துக்கிறது நல்லது. ஸோ சும்மா போயிட்டு எனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொன்னால் யாருமே போட மாட்டாங்க. இட்ஸ் அ பியூர்லி கிளினிக்கல் ப்ரொசீஜர்.
அழகு மருத்துவம்ங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. அப்பா அண்ட் தென் இது வந்து நீங்க நேச்சுரலாவே நீங்க வந்து குளுட்டத்தைன் ரிச் ஃபுட்ஸும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குளுட்டத்தைன் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்லிக்ல பூண்டு இருக்குல்ல, சோ பூண்டுல அதிகமா இருக்கு, பூண்டு அண்ட் மஞ்சள். ஸோ உங்க ஃபுட்ல நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் டர்மரிக் அதிகமா எடுத்தீங்கன்னா அதுலயுமே குளுட்டத்தைன் இருக்குது. தென் இன்னொன்று என்னன்னா ஆரஞ்சஸ் அண்ட் கிரேப்ஸ்லயும் வந்துட்டு அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் டெய்லி உங்களோட ஃபுட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணி இன்ஜெக்ஷன்ஸ் போடுற அளவுக்கு உங்களுக்கு அந்த குவான்டிட்டி உள்ள கிடைக்காது, பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகி போகும். சரி மேம், இப்போ பெண்களுக்கு வந்து இந்த ஒரு பூனை முடி மாதிரி இந்த இடத்துல மீசை இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு தாடி இருக்கிற மாதிரி, ஐ மீன் இந்த சுருள் சுருளா இருக்கும், அதெல்லாம் பாக்குறதுக்கும் கொஞ்சம் அழகாவும் இருக்கும். அதே நேரத்துல நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது பிரச்சனை. பட் இந்த சிறுசா இருக்கிறதே நமக்கு ஒரு ப்ராப்ளம், அது பெருசா மாறிடும் அந்த மாதிரி ஏதாவதா, இல்லாட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டுக்காதீங்க அப்படின்னு விட்டுறலாமா? ஓகே, இப்போ இந்த காலகட்டத்துல அந்த பெண்களுக்கு ஃபேஷியல் ஹேர்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. எனக்கு இங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸ்ல more than 60 to 70% ஆஃப் கேர்ள்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதனால வந்து சொசைட்டில ரொம்ப வெளியே இறங்க முடியாம தன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் இழந்து நான் எப்படி வெளியே ஃபேஸ் பண்ணுவேன், அதனால மனசளவில் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி ஸோ இப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றதுக்கு தான். ஸோ இது வந்து எதனால பேசிக் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இப்போ நிறைய பெண்களுக்கு இருக்கு. ஸோ அது சொல்ல போனால் நம்ம டெக்னாலஜிக்கலி நம்ம இம்ப்ரூவ் ஆக ஆக இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜங்க் ஃபுட்ஸு, ப்ராசஸ் ஃபுட்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பெண்களுக்கு வந்துட்டு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை வந்துட்டு கொடுக்குது. ஸோ இதை வந்து நம்ம இதனால் வரக்கூடிய ஒரு சைன் தான் வந்து இந்த முடி வளர்ச்சி. ஸோ யூஸ்வலாகவே ஸ்கின்னு சொல்லும்போது இயற்கையாகவே அது கடவுளோட படைப்பு, முடி இருக்கும், ஹேர் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும் அது. ஸோ அது வந்து நம்ம நார்மலை விட அதிகமாகும் போது தான் அது வெளியே வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கான ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம எதையுமே வந்து க்யூர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ, ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம போயிட்டோம். ஸோ எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே க்யூரபிள் தான். ஸோ அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18லேருந்து ஒரு 20 வயசு பொண்ணு வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதாக ஹேர் இருக்கும், லைக் அது எல்லாருக்குமே இருக்கும், அது வெளியே தெரியாத அளவுக்கு அன்னோட்டிசபிளாக இருக்குது, அது வந்துட்டு ஒரு பிரச்சனையே இல்லை, கிட்ட உட்காந்து பேசினா கூட எதுவுமே தெரியலன்னா இட்ஸ் ஃபைன், அது வந்து ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் அதை ட்ரீட் பண்ணணும்னு கூட தேவையில்லை. அதுவே வந்து நம்ம அதிகமாக வருது, நாள் போக போக எனக்கு இங்கே வர ஆரம்பிக்குது, இல்லை சைடில் ஆண் பிள்ளைகளுக்கு வர்றது மாதிரி இங்கேயும் வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை ட்ரீட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ஒரு 20-25 அந்த பெண்களுக்கு ஒரு கல்யாண வயசு ஆகும்போது, திருமண வயசு ஆகும்போது அது பெரிய ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நிறைய திருமணங்கள் நின்று போயிருக்கு, நிறைய பெண்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிலர் வந்து அதை திருமணத்துக்கு அப்புறமா பிரிஞ்ச குடும்பங்கள், இப்படி நிறைய பிரச்சனைகள். அது சொல்ல போனா என்கிட்ட வரக்கூடிய நிறைய பெண்களுமே அதை சொல்லி அழுது ஃபீல் பண்ண நாட்கள் உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ட்ரீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக ட்ரீட் பண்ணலாம். தேர் இஸ் சம்திங் கால் டயோட் லேசர்ஸ். டயோட் லேசர் என்ன பண்ணோம், ஸோ இப்போ நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுனால நீங்கள் பயப்படுறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது வந்து அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட் தான். அதனால நமக்கு இது அந்த முடி இதாகி வரும்போது பெயின் இருக்கும், இல்லை ஹீட் இருக்கும், ஹீட் தெரப்பி அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இதெல்லாம் கூல் தெரப்பி தான், அது கம்ப்ளீட்டாக கூலிங் இதில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அது என்ன பண்ணுவோம்னா அந்த லேசர் அந்த பீம் வந்து அந்த ஹேர் ஃபாலிக்கலில் உள்ள மெலானின் பிக்மெண்ட் அதை டார்கெட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்கும். பட் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே செஷன் இல்லை 2 செஷனில் வந்துட்டு அது க்யூர் ஆகி கிடைக்குமான்றா அப்படி கிடையாது. நார்மலி இப்போ ஒரு ஹேர் இருக்குது, எனக்கு அதை எடுத்து கொடுங்க, நார்மல் ஹேர் தான், பட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுவுமே இல்லைன்னா அது குறிப்பிட்ட ஒரு 4 முதல் 6 செஷன்லேயே வந்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, அந்த பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு காமன் ஒரு டெண்டன்சி. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம அந்த சேம் டைம் நம்ம ட்ரீட்மெண்ட்லேயும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து அவங்களும் அவங்களோட சைடில் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது ப்ராப்பராக ஒரு கைனகாலஜிஸ்ட் அணுகி ஸோ அதை வந்து நம்ம என்னென்ன விதத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஃபுட்டை வந்துட்டு நார்மலாக எடுக்க ஆரம்பி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மெயினாக வந்து இப்போ யாருமே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரே இடத்துல உட்காந்துக்கிறாங்க, எல்லாருமே ஃபோனும் டேபுமாக உட்காந்துக்கிறாங்க. இப்போ முன்னாடினா குழந்தைங்க கூட பார்த்துக்கோங்களேன், லைக் 12 முதல் 15, 16 ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடிலாம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா வெளியே விளையாடிட்டு இருப்பாங்க.
இப்போ எந்த குழந்தைங்களுமே வந்துட்டு வெளியே விளையாடுற அந்த ஹேபிட்டே கிடையாது. வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஃபோனை எடுத்துக்கிறாங்க, டேபை தூக்கிட்டு கேம்ஸ் விளையாடுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான ஃபேக்டர் ஃபார் இந்த ஏர்லி பியூபர்ட்டிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான் சொல்லணும் அது. ஸோ அது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து பெண்கள் அதனால் வந்துட்டு கவலைப்படவே தேவையில்லை. இது நிச்சயமாக இட் இஸ் கியூரபிள். நீங்கள் அதனால் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸை வந்துட்டு இழக்கவே வேண்டாம். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அது. எப்பயுமே நீங்க பேசுறது எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு கிளினிக் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் வைக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு 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 சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேச நான் ட்ரீட் பண்ணும்போதே பெண்களை பார்க்கும்போதே நமக்கே அது மனசளவில் லைக் ஐ ஃபீல் லைக் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாரும் நார்மலாக இருக்காங்க, நமக்கு மட்டும் இப்படி ஃபேஸில் வந்துட்டு இப்படி ஹேர் க்ரோத் இருக்கு. அது ரொம்ப இதாக ஃபீல் பண்ண நிறைய பெண்கள், நான் வந்து ஓப்பனாகவே பேசுகிறேன், நிறைய பெண்கள் அதனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்தோட வீட்டுக்குள்ளாடியே இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம ட்ரீட் பண்ணி கியூர் 100% கியூர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி ஒரு அதே மாதிரி இப்போ 2-3 பேர் ஆக்சுவலி வந்துட்டு இருக்காங்க லைக் ட்ரீட்மெண்ட்டுக்கு. பட் தே ஆர் ஆல்மோஸ்ட் கியூரிங் கம்ப்ளீட்டா. இப்போ நீங்க எப்படி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வெளியே ஆக்சுவலி அவங்க வெளியே போனோம்னா மாஸ்கோட மாஸ்க் இல்லாமல் வெளியே இறங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பெண்கள், பல வருடங்களாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கியூர் பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஃபார் அ மினிட் லாஸ்ட்டாக நீங்கள் நேயர்களை பார்த்து ஏதாவது பேசணும்னா நீங்கள் பேசலாமா? ஸோ நேயர்களுக்கு நான் எல்லா வீடியோலையுமே நான் இதை தான் சொல்ல வருவேன். பெண்கள் முக்கியமாக கான்ஃபிடென்ஸ் எப்போதுமே இழக்காதீங்க. லைக் அழகுன்றது வந்துட்டு ஒரு தேவை தான். பட் வந்துட்டு கடவுளோட இயற்கையான படைப்பு. சிலர் வெள்ளையாக இருப்பாங்க, சிலர் கருப்பாக இருப்பாங்க, அது கடவுளோட இயற்கை. பட் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த வந்துட்டு ஒரு அழகு வந்துட்டு எல்லாருக்குமே தனித்துவமாக இருக்கும். அதனால் கியூர் பண்ண முடியாது, இல்லை என்னால் வந்துட்டு வெளியே இறங்க முடியாது, நான் யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தயவு செய்து வீட்டில் முடங்கி இருக்கவே செய்யாதீங்க. எல்லாமே கியூரபிள், எல்லாமே ட்ரீட்டபிள். அதனால எல்லாருமே நல்ல நம்பிக்கையோட உங்களோட நார்மல் லைஃப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். ஆமாங்க, இன்னைக்கு ஒரு ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு செஷன் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா முகத்தினுடைய ஒரு அழகு என்ன அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறோம், ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னாலே, நான் ஒரு அழகாக இருக்கேன்னு 4 பேர் என்னைய சொல்கிறாங்கனாலோ, இல்லை அழகாக இருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சாலும் நான் போய் ஒரு இடத்துல நிற்கிறதும், இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்றதுங்கிறதும் இயல்பு தான். ஆனால் அது நிறத்தை பொறுத்தது இல்லை, நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் நம்மளை அப்படிங்கிறத பொறுத்தது தான்ற மாதிரி மேம் சொன்னாங்க. இன்றைக்கி மாய்ஸ்சரைசருடைய வேலை என்னங்கிறத சொன்னாங்க. ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. நம்ம என்னென்னலாம் சீரம்னா எப்படி அப்ளை பண்ணோம் உடம்புக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த பீட்டா கேரோட்டின் பற்றி பேசினாங்க, கேரட்டில் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. விட்டமின் சி ரிச் ஃபுட் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்தோம்னா சிறு வயதுலேயே நமக்கு வந்துட்டு முகம் கொஞ்சம் தொங்கி போகாமல் நல்லபடியாக நம்மளை பார்த்துக்கிறோம். கொலாஜன்னா என்னங்கிறத பற்றி சொன்னாங்க. முக்கியமாக அந்த பிரைட்னிங்க்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த குளூட்டத்தையோன் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அது என்னென்ன உணவுகளில் இருக்குது, பூண்டில் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களும் சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி உணவுகள் மூலமாகவுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். உணவுகள் கரெக்டாக சாப்பிட்டோம்னாலே இதெல்லாம் நமக்கு மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக பெண்களுக்கு முடி பற்றிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி கடைசியாக நேயர்கள்ட்ட நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம முதல்ல இருந்தே எனக்கு அது ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயமா எனக்கு இருந்திருக்கு. அதே தான் நானுமே எப்பயுமே சொல்லுவேன், அழகுங்கிறது இங்கே மட்டும் கிடையாது, இதயத்தில் ஒரு அழகு இருக்குது, அது ஒரு பெரும் அழகு. அதுதான் நமக்கு எப்பயுமே ஒரு முகத்தில் ஒரு புன்னகையோடு நம்மளை இருக்க வைக்கும், 4 பேரை பார்த்தா கனிவாக இருக்க வைக்கும், ஒரு அன்போடு இருக்க வைக்கும். இதெல்லாம் தான் பேரழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவிட்டி நிச்சயமாக ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாக இருந்திருக்கும். உங்களுக்கும் ஒரு இனிமையான பாசிட்டிவிட்டியாக இருந்திருக்கும் நான் மிக உறுதியாக நம்புகிறேன். ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.